delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். சமீபத்தில் தோட்டம் சேகர் அவருடைய ஃபேமிலி வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசினாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. இன்னமும் இந்த பிரச்சனை வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன சார்? எல்லா ரவுடிகிட்டையும் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த தோட்ட சேகர்ன்றவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா மனிதநேயம் இருந்தது. அருமையாக பாட்டு பாடுவார் அவர். மேடம் வந்து ஜெயலலிதா மேடம் மேலே அவருக்கு ரொம்ப பற்று. ஒரு ரவுடிசமாக அவர் உருவாகிறதுக்கான காரணமே அரசியல் தான். அபார வளர்ச்சி அதிமுகவில். அப்போது ஒரு மத்தியான நேரம் சாப்பாடு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது கூட இருக்கிறவங்களே வந்து பணங்களும் கொடுத்து செட் பண்ணி அவரை வழக்கமாக வர ரூட் இல்லாமல் வேற ஒரு ரூட் வழியாக அவரை கூப்பிட்டு வராங்க. அதில் வர ஒரு அக்யூஸ்ட் தான் இந்த மயிலை சிவகுமார். இந்த மர்டர் நடக்கிற நேரத்தில் கார்த்திக், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த பாலாஜின்றவனுக்கு வந்து 3 வயசு. அந்த அழகுராஜான்னு இப்போது இருக்கார் இல்லையா, இப்போ அவங்க சரண்டர் பண்ணாங்களே, அவனுக்கு ஒரு 2 வயசு. அவங்க அம்மா தான் வந்து பிள்ளைய வந்து கத்தியை கையில் கொடுத்து வளர்த்த மாதிரி, அப்பாவை குத்தனோடனே குத்தணும், அப்பாவை வெட்டணுன்னு வெட்டணும், ஒரு வைராக்கியமாக வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வைராக்கியமாக வளர்த்தாங்க. 100% கிடையாது. அவனுக்கு ஒரு வெறி அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அதே தேதியில் 16-15 வருஷம் பொறுத்து அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறான். அப்பா வெட்டினவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, ஒத்தான உயிரோடு இருக்கான், இவன் நம்ம இவனை விட்டோம்னா இவன் நம்மளை அழிச்சிடுவான். ஸோ அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவாது இவனை நம்ம காலி பண்ண தான் முடியும். இல்லைனா இவன் நம்மளை போட்டு போயிட்டானா நம்ம அம்மாவை பறி கொடுத்து தம்பியும் பறி கொடுத்து அப்புறம் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு மனசில் ஒரு தாக்கம். அதனால் அவர் ஒரு ஸ்கெட்சு போடுறாரு. நீங்கள் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு எஸ்ஐ பிடிக்க போனார், இவர் பயத்தில் வண்டியில் தள்ளி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் கூட வந்தது. அப்போது அந்த அளவுக்கு போலீஸ் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவர் மேலே ஒரு கோபம் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு என்கவுண்டரே பண்ணணுன்ற சூழ்நிலையும் வந்துடுச்சு. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தோட்டம் சேகர், மயிலை சிவகுமார் இந்த பேர்கள்லாம் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இவங்களை வந்து நம்மள பல நேரில் பார்த்துருக்க மாட்டோம், இல்லை இவங்களை வந்து செய்தித்தாள்களோட படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து பல்வேறு ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை அதை சார்ந்து பேசக்கூடியவங்க பேசி நம்ம கேட்டிருப்போம். இதை பற்றி பலரும் சொல்கிறத விட இதில் வந்து நேரடியாக விசாரணை மேற்கொண்ட அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து பணியாற்றிய நம்மளோட அவருடைய காவல்துறை அனுபவங்கள் பற்றியும் பணிகள் பற்றியும் தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய கவிஞர் VA ஜோதி அவர்கள் சொன்னால் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர்கிட்ட நேரடியாக பேச வந்திருக்கோம். பேச ஆரம்பிக்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வயலன்ஸையோ இல்லை சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களையோ க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ ப்ரமோட் பண்ணுற நோக்கத்திலேயோ அந்த இன்டர்வியூ கிடையாது. மாறாக பதிவு பண்ணும் நோக்கத்தில் மட்டுமே ஆகாயம் டீம் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். நீங்கள் வந்து மயிலாப்பூரில் ஐசோஸில் இந்த பகுதிகளில் வந்து நேரடியாக பணியாற்றிருக்கீங்க. நிறைய அனுபவங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய சமீபத்தில் தோட்டம் சேகர் அவருடைய ஃபேமிலி வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசினாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. இன்னமும் இந்த பிரச்சனை வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன சார்? ஏன்னா அதில் இன்வால்வ் இருக்க டைரக்டர்ல இருக்க பார்ட்டிஸ்லாம் இறந்துட்டாங்க, சிலர் ஜெயிலில் இருக்காங்க. ஆனாலும் இன்னும் புகஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த இஷ்யூ. அதுவும் இல்லாமல் நானும் பார்க்குறேன், நிறைய சேனல்ஸ்லாம் நிறைய பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு பொது விவாத மேடை இல்லை ஒரு பொதுவான விமர்சனங்கள் அது மாதிரி ஒருத்தர் மேலே வைக்கிறோம் அப்படின்னா அவர் யாரான XRY, அவங்க அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், ஒரு ரவுடிசமாக இருக்கலாம், ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அவங்கள பற்றிலாம் விமர்சனம் பண்ணும்பொழுது கூடுமான வரைக்கும் உண்மையான தகவலை சொல்லணும் இல்லையா? அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும். முழுக்க அவரை பற்றி தெரிஞ்சிருந்தால் விமர்சனம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது ஏனோ தானோன்னு எதையோ சொல்லக்கூடாது. எப்பவுமே எந்த இதுலேயுமே. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போது ரவுடிசம்னு நிறைய பேசியிருப்போம், நம்ம சேனல் நிறைய பேசியிருப்போம். அந்த பக்கம் நம்ம தோட்ட சேகர்லேருந்து, அந்த பக்கம் போனீங்கன்னா வீரமணியிலேருந்து, இந்த பக்கம் வந்தால் குண்டு திருநா, அப்படியே ராட்னகுமார், மண்ணு அலைஸ் மணிமாறன், நாட்டேலி, அதில் என்ன அந்த பருப்பு செட்டி சேகர், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அந்த ரவுடிசத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். தென் மாவட்டம் வரைக்கும் கூட நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் CBCD வந்ததுக்கப்புறம் இது எப்படி அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அந்த சரௌண்டிங்லேயே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன். மயிலாப்பூர், ஐசோஸு, அபிராமபுரம், பட்டினப்பாக்கம்,
ராயப்பேட்டா. ஸோ அந்த சுற்றி நம்ம ஒரு 10 இயர்ஸ் நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இவ்வளோ இப்போ நான் சொன்ன இத்தனை பேர்கிட்டையுமே வந்து எனக்கு பரீட்சை இருந்திருக்கு. பரீட்சை இருந்திருக்குன்னா என்னுடைய வேலை ரீதியாக நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிமாண்ட் பண்ணியிருக்கேன், கோர்ட்டுக்கு போயிருக்கேன், ஜெயிலுக்கிட்டு போயிருக்கேன், விசாரிச்சிருக்கேன், அவங்கள தேடி ஓடி இருக்கேன், விரட்டின்னு ஓடி இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து எனக்கு நேரடியான பரீட்சைகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிபிசிஐடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு பாலு, வாழைத்தோப்பு சதீஷ், அப்புறம் வந்து நம்ம யார் திண்டுக்கல் பாண்டி, இப்படிப்பட்ட மிகப்பெரிய ரவுடிங்களை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் வந்து சிபிசிஐடி வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து நமக்கு அவங்கள பிடிக்கிற வாய்ப்பு, அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குகிற வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய பேட்டியிலே கூட பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸை பற்றி நான் எப்பவுமே சொன்னதே இல்லை. ஏன்னா நான் நார்த் மெட்ராஸில் வேலை செஞ்சதே கிடையாது. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரா, வெள்ளரவி, அது ஒரு பெரிய பெரிய அங்கே ஒரு ரவுடிசத்தில் பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே கோலோச்சிய காலங்கள்லாம் இருக்குது, கோலோச்சினவங்களாம் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அங்கே வேலை செய்யலை, அவங்கள பற்றி நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ நான் அது வரைக்கும் சொன்னதும் கிடையாது அது மாதிரிலாம். இப்போ இந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் தோட்டசேகர்னு வரும்பொழுது எனக்கு ரொம்பவே பரிச்சயம் அதிகம். அது அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் ரொம்ப பரிச்சயம், எப்படி சார் உங்களுக்கு அவர்கிட்ட மட்டும் ரொம்ப பரிச்சயம் அப்படின்னு கேட்டதுக்கான பதில் வந்து நான் இந்த பேட்டியோட கடைசியில் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைவுபடுத்துங்க. ஓகே, நான் அதை சொல்கிறேன். நான் பொதுவாக சேகரை பற்றி முதல்ல சொல்லிவிடுவோம். ஏன்னா சேகருடைய கேரக்டர் என்ன, சேகருடைய லைஃப் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவர் எப்படி வந்து இந்த ரவுடிசமாக அவர் வந்தார் அப்படின்றது தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. ஏதோ இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ரவுடிசம் அப்படின்னாலே, ரவுடிகள் அப்படின்னாலே அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா தைரியம், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு எப்படி பயமான ஒரு உணர்வு, அந்த இவங்களை பார்த்தா ஒரு டாமினேஷன், ஒரு பயம் இருக்கும், தைரியங்கள் இருக்கும், எதையுமே சாதிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுதான் ஒரு ரவுடிங்கன்னா அவங்களுக்கு முத்திர குத்தின விஷயம். இவ்வளோதான் நான் பார்த்த வகையில். இவ்வளோ இதையும் தாண்டி எல்லா ரவுடிகிட்டையும் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த தோட்டசேகரன்றவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா மனிதநேயம் இருந்தது. அவர்கிட்ட வந்து மக்கள் பால் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஈர்ப்பு இருந்தது, மக்கள்கிட்ட ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு இது இருந்தது. இவரை பார்த்தா பயந்து ஓடக்கூடியவங்க மாதிரியான ஒரு ரவுடி கிடையாது. தோட்டசேகரன்ற பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பானவர் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது மக்கள் மத்தியில். சொல்கிறேன் நான், ரவுடிங்க கிட்ட வந்து அவரும் ரவுடிசமாக இருந்தார், ரவுடிங்க கிட்ட இவருடைய ரவுடிங்க வந்தார், இவரும் போயிருக்காரு, இவரும் மர்டர் பண்ணியிருக்காரு, இவரும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருந்தது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அருமையாக பாட்டு பாடுவார். நிறைய ஒரு சாமி பாட்டு பாடுற வீடியோஸ்லாம் கூட யூடியூப்ல இல்லை பயங்கரமாக பாடல் பாடுறது ஒரு பெரிய ஹாபி அவருக்கு. பாட்டு பாடுவார், நல்லா பேசுவார் கண்டினியூவாக. அது ஒரு நான்லாம் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு சிலர்லாம் வந்து சும்மா ஒரு கொஞ்ச நேரம் தான் பாடுவாங்க, கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க. மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு மனிதர். மணிக்கணக்கில் பேசுவார், மணிக்கணக்கில் பாடுவார். அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அவருடைய லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசு தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது ஜாம்பஜாரில். ஓகே, அதனால தான் தோட்டசேகரன் பேர் அவருக்கு. அந்த திருநாவுக்கரசு தோட்டமில் அவங்க பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அங்கே தான். ஆக்சுவலாக வந்து ஸ்ரீராம் நாய்க்கர் அப்படின்றது தான் அவங்க அப்பாவுடைய பெயர். சொக்கம்மாள் வந்து அவங்க அம்மா பேர். இது எப்படி தெரியும்னா நமக்கு அப்பப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா, அப்பா பேர் சொல்ல அம்மா பேர் சொல்லி எஃப்ஐஆர்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ அது மாதிரி நமக்கு தெரியும். ஸ்ரீராம் நாய்க்கர்ன்றவர் அவங்க அப்பா, சொக்கம்மாள் அவங்க. இவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 3 தங்கச்சி. அது அவருடைய ஃபேமிலி. அது இவரும் ஆரம்ப காலத்தில் ஏதோ இப்போ ஸ்கூல் போகிறாரு வராரு அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கார். ரொம்ப பெருசாக படிப்பு இல்லை அவருக்கு, பெருசாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. முதல் இன்சிடெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு 16ஆவது வயசில் அங்கே அந்த திருநாவுக்கரசர் தோட்டம்ன்றது அதுக்கப்புறம் காலப்போக்கில் கீரை தோட்டமாக மாறிடுச்சு. அது அங்கே பட்டாபின்னு சொல்லி ஒரு ரவுடி, அன்றைக்கி அவர் மிகப்பெரிய ரவுடி. அவர் ஒரு சின்ன வாய் தகராறில் வெட்டிடுறாரு. யார், தோட்டசேகரை ஒரு வெட்டிடுறாரு, காலில் வெட்டுறாரு. ஸோ அதுதான் ஒரு முதல் இன்சிடெண்ட் இவர். ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் இவர் அவருக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளை வெட்டிட்டாரு அப்படின்றதுனால அப்போது ஒரு இன்னொரு பட்டாபிக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு கோல்டு ராஜ் அப்படின்வாங்க. அதாவது வந்து தங்கராஜின் பேர் அவருக்கு.
கோல்டுன்னு சொல்லி கூட சேர்த்துக்குவாங்க. பட்ட பேர் மாதிரி. கோல்டு தங்கராஜ் பேர் அவர் கோல்டுராஜ்னாங்க, அப்புறம் கோல்டு தங்கராஜ்னு ஆயிடுச்சு. அவர் வந்து அவரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு, இந்த பட்டாபியை அதுக்கு பழி வாங்கணுன்ற மாதிரி அவரை வெட்டிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாரு, வெளியில் வர்றாரு. அப்போ வந்து இவர் வந்து சீர்திருத்த பள்ளியில் தான் இருக்கார். அப்போ அவருக்கு 17 வயசு தான் சேகருக்கு. அப்போ வந்து ஜுனல் அக்யூஸ்ட்ன்றதுனால ஜுனலில் தான் இருந்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பேசுறது இதெல்லாம் வந்து நல்ல திறமையாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அதிமுக மேலே ரொம்ப பற்று அவர் மேடம் வந்து ஜெயலலிதா மேடம் மேலே அவருக்கு ரொம்ப பற்று அவர். ஸோ அதில் அந்த பாடல்லாம் அவர் பாடுவார் கொள்வார்ன்றதுனால மதுசூதனன் சொல்லிட்டு ஏடிஎம்கேல ஒரு மிகப்பெரிய சீனியர் லீடர் அவர். ஸோ அவர் தான் வந்து இவரை இன்ட்ரடியூஸே பண்ணுறார். அரசியலுக்கு இழுத்துன்னு வர்றது அவர் தான். முதல் இவரை கொண்டு வந்து அரசியல் மேடைகளில் பேச வச்சு பாட வச்சு இவரை வந்து அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வளர்ந்து இவர் வட்டச் செயலாளர் வரைக்கும் வர்றார். அந்த இடத்துக்கு பகுதிக்கு அவர் வட்டச் செயலாளராகவே நியமிக்கிறாங்க. வட்டச் செயலாளராக நியமிக்கும் பொழுது மேடம் வரைக்கும் இவருடைய பேர் போகுது. அப்போ அந்த கட்டத்தில் இவர் ரொம்ப அதிகமாக அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அந்த பாட்டு பாடுறது, அந்த மாதிரி பேசுறது கொள்வது, பிரச்சார மேடைகள்லாம் போகிறது வர்றதுன்ற மாதிரி அந்த மாதிரியான இதில் இருக்குது. இவருக்கு வந்து அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஒய்ஃப். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரியுத விஷயம் தான், எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையான விஷயம் தான். முனியம்மாள்னு சொல்லிட்டு ஏதோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பேருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவங்க எல்லாமே அவங்க லீகல் இதுதான், கல்யாணம் தான், லீகலாக மேரேஜ் பண்ணுறாரு. 3வதாக தான் மலர்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலின்ட்டு, அவங்க தான் வந்து மலர்கொடின்னு சொல்லி 3வதாக அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தான் 2 பிள்ளைங்க. ஒருத்தர் பேர் வந்து பாலாஜி, சின்னவன் பேர் வந்து அழகுராஜா. ஓகே. பெரியவன் பாலாஜி, சின்னவன் அழகுராஜா. அதில் இந்த மாலான்னு சொல்கிற ஒய்ஃபுக்கு அவங்க மனோஜ்னு ஒரு பையன் இருக்கார். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. முதல் ஒய்ஃபுக்கு 2 பொண்ணு இருக்குது. எல்லாமே அவங்கவுங்க செட்டில்டு, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. இவரும் வந்து அப்படியே இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவரை வந்து சம்பாத்தியம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறது, லேண்டு வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி குடும்பம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது இவர் இந்த மிகப்பெரிய ஒரு ரவுடிசமாக ஒரு உருவாகிறதுக்கான காரணமே அரசியல் தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். ஏன்னா இவர் அபார வளர்ச்சி அதிமுகவில் கடைன்னு வளர்ந்து மாவட்ட துணை செயலாளர் அளவுக்கு மேலே போகிறார். அப்போ வந்து மாவட்ட செயலாளருக்காக வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்ன்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் டி நகரில் வைக்கிறாங்க. அப்போல்லாம் நம்ம இருக்கோம், ஆமாம், கட்சிக்குள்ளார வைக்கிறாங்க. அப்போல்லாம் நம்மலாம் வந்து சர்வீஸில் தான் இருக்கோம், அப்போ எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ அங்கே எலெக்ஷன் நடக்கிற பீரியடில் என்ன ஆகுதுன்னா, அவர் அரசியலில் இப்போ எப்படி மதுசூதனன் எப்படி சீனியரோ அந்த மாதிரி இன்னொரு சீனியர் வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து இவருடைய வளர்ச்சி பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷனே நடக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளெல்லாம் அவங்க செட் பண்ணுறாங்க. அப்போது வந்து வீரமணிக்கிட்ட சொல்லி, வீரமணிக்கு இவருக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த உள்ளுக்குள்ளே வர சின்ன சின்ன பிரச்சனைகளில் எதிர்ப்புலாம் வருது. ஸோ அதனால் அவருக்கு வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அவர் ராட்னகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மீட்டிங் நேரத்திலேயே இவரை ஒரு கொலை பண்ணணுன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு இவர் அங்கே தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு சேகர். அந்த இதுவே நடக்கலை, ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறுது. அந்த கூட்டத்திலேயே வந்து ஒரு பெரிய கலவரமாகி ஒரு தப்பிச்சு வந்துட்டார். அன்றைக்கி அந்த எலெக்ஷன் நடக்கலை. மேடத்துக்கு அது தெரியுது. மேடத்துக்கு தெரிஞ்சவொன்னே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த அளவுக்குலாம் போகிறாங்கன்னு சொன்னால் இது நல்லதில்லை, கட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக எலெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இவருக்கு போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. தோட்டம் சேகர் வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் பணியாற்றுற அந்த வேலை செய்கிறதுல ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு, போகிறாரு. ஏன் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றுப்பயணம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேடம் வந்து இது மாதிரியான எலெக்ஷனுக்காகவோ அதுக்காகவோ இந்த சுற்றுப்பயணம்லாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல் பிரச்சார வாகனத்தில் வந்து இவருடைய வண்டி முன்னாடி போகும். இது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு பூரா தெரியும். தோட்டசேகருக்கு ஒரு வண்டி, அவருக்கு ஒரு குரூப்பு, அவர் தான் முதல்ல அந்த பிரச்சார பாட்டை பாடிட்டு போவார். இவர் போய் அந்த ஸ்பாட்டில் போய் ஒரு பாட்டு பாடி பேசி அங்கே ஒரு கூட்டத்தை குமிச்ச பிறகு தான் மேடமே வருவாங்க ஸ்பாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது வேறு எங்கே போகிறாங்களோ அதுக்கு இவர் முன்னாடி போவார். ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் அம்மா வந்து இவரை யூஸ் பண்ணாங்க.
இவருக்கு வந்து ஒரு கானா இசை குயில் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டமே கொடுத்தாங்க. அவங்க இசை வேந்தன்னு ஏதோ ஒரு பட்டம் கூட அவங்க அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க. பிரபலமான நிறைய சினிமா திரைப்பட சங்கர் கணேஷ் கூட எல்லாம் வந்து பாடியிருக்காரு. இல்லை நிறைய மேடை கச்சேரி பண்ணியிருக்காரு. கோயில் திருவிழாக்கெல்லாம் போய் பாடுவார். நிறைய இடத்துல பாடுவார். ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பார். முடி மட்டும் நல்லா சுருட்ட முடியாக இருக்கும். லீனாக இருப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் அம்மா மேலே இருக்கிற அந்த பற்று பாசத்துக்காக ஒரு பெரிய டாலர் வச்சு ஒரு செயின் போட்டிருப்பார். கையில் ஒரு பெரிய அம்மா படம் போட்ட ஒரு மோதிரம் ஒன்று அது பெருசாக இருக்கும். அது அவர் உருவத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நானே கூட கேட்டிருக்கேன், இது எப்படி சார் இவ்வளோ வெயிட் அது தாங்கின்னு மைக்க பிடிச்சி பாடினுக்கிற அப்படின்னு. அதுக்கு தமாசா பேசியிருக்கேன். தமாசா சொல்லியிருக்காரு, அம்மா மேலே இருக்கிற பற்றுனுடைய இது என்ன அப்படின்னு பார்ப்பல. அது மாதிரி ஒரு எதுக்காக அதை பற்றி நிறைய சொல்கிறேன்னா, நிறைய வந்து பொதுவாக இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம், அரசியலில் நிறைய நமக்கு வந்து பரிச்சயம் இருக்குது, இத்தனைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே நம்ம அந்த அளவுக்கு செல்வாக்கில் இருக்கிறோம் அப்படின்றத பயன்படுத்தி பெருசாக எதுவுமே சாதிச்சிக்கல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, செல்லம்மா தோட்டம்னு ஒன்று இருந்தது. அங்கே நம்ம இதுலேயே அந்த லாய்ட்ஸ் ரோடு உள்ளே போனீங்கன்னா லெஃப்டில் செல்லம்மா தோட்டம் இப்போது இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிசையெல்லாம் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அது ஒரு சேட்டோட இடம். அந்த இடத்த வந்து காலி பண்ணோம். அப்போது இவர் ஒரு பெரிய பீக்கில் இருக்கிறதுனால அந்த சேடு வந்து இவர்கிட்ட பேசுகிறான், இந்த சும்மா நீ சும்மா போய் ஒரு குரல் கொடுத்தாலும் எல்லாம் ஓடிடுவாங்க, எல்லாரையும் விரட்டி விட்டினா என்ன கேட்குறியோ நான் தரேன், இடம் கூட அதில் பாதி இடம் கூட எடுத்துக்க, அவ்வளோ என்னுடைய இடம் அவங்க ஆக்கிரமிப்பு வச்சிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஸோ இது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த தோட்டசேகர் அப்படின்ற மனிதர் உள்ள இத்தனை ஏழை பழங்க இருக்காங்க, இத்தனை குடும்பம் இருக்குது, அவங்களெல்லாம் விரட்டி விட்டு அவங்கள வைத்தச்சில நான் கொட்டிக்க விரும்பல, வேணாம் செட்டு, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணார். அப்போல்லாம் நான்லாம் இருக்கேன், எனக்குலாம் வந்து ஆனால் இது மாதிரி ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க அந்த ஜனங்களை விரட்டுறதுக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எங்கிட்ட அந்த அசைன்மெண்ட் வந்தது, அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அதனால தான் நான் அவரை பற்றி நிறைய சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நிறைய பசங்க ஏதாவது படிக்கணும்னா பணம் கொடுக்குறது, ஒரு கல்யாணம் ஏழை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய செஞ்சுட்டே தான் வந்தார். ஓகே, ஒரு இயல்பான அரசியல்வாதி வந்து என்னென்ன செய்வாரோ அந்த நடவடிக்கை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வந்தார். அதாவது அந்த ரவுடிசம்ன்றதை வந்து பெருசாக அதை வச்சு யாரையும் போயிட்டு மிரட்டுறது, உருட்டுறது, ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படியெல்லாம் எந்த மாதிரியும் பெருசாக அந்த மாதிரி கேஸே எதுவுமே கிடையாது, எஃப்ஐஆரே கிடையாது அவர் மேலே. பாவம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இந்த இது நடந்தது இல்லைங்களா, இந்த அரசியல் விஷயம் நடந்து இவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வந்து இவர் வந்து விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டார். வீட்டிலேருந்து நேரடியாக ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் போகிறது, மாவட்ட செயலாளரும் போது பார்ட்டி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அங்கே இவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அங்கே போய் ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் ரூமு, இங்கே வீட்டாண்டி ஒரு ஆஃபீஸ் ரூமு, இவரை தேடி ஜனங்க வர்றது போகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அரசியலில் இருந்த அவங்கள சார்ந்தவங்களுக்கே வந்து பிடிக்கல, இவருடைய வளர்ச்சி பிடிக்காம தான் அந்த மாதிரியான இவருடைய அந்த காலகட்டத்தில் இவரை கொலை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்தது. ஒரு ஐயப்பசாமி பூஜையில் இவர் மாலை போட்டிருக்கும்போது ஒரு ஐயப்பசாமி பூஜையில் இவர் கலந்துக்கு வராரு. இவர் கலந்துக்கு வராருன்னு தெரிஞ்சு அங்கே இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போகுது. அந்த யூசுப்னு ஒருத்தர் அவர் ஒரு ரவுடி அந்த ஏரியாவில், அவரை வச்சு அவரை ரெடி பண்ணும்போது அவர் போய் வெட்டுறதுக்கு போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறார். அந்த பூஜையில் அந்த கல்புரெலாம் காட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி கத்தி எடுத்துன்னு வர்றதை பார்த்துடுறாரு. இவர் சுதாரிக்கிறாரு. அதில் ஒருத்தர் இவருக்காக ஹெல்ப் பண்ணி இவரை தள்ளி விட்டு, அண்ணே வெட்டுறாங்கண்ணேன்னு சொல்லி தள்ளி விட்டு அவர் அந்த வெட்டு வாங்கிக்கினார். அன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடென்ட். இல்லைன்னா அன்றைக்கே இவருடைய கதை முடிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலே நடக்கும். ஆமாம், அப்போது வந்து அரசியல் இதில் நடந்தா இவருக்காக வந்து பெருசாக ரவுடிங்க வந்து இவரை யாரும் பழி வாங்கணும் போகணும் அப்படின்னு யாரும் பண்ணவே இல்லை. அந்த அரசியல் இருந்த ஒரு இதில் தான் வந்து அவங்களுடைய தூண்டுதலின் பிறகு தான் நடந்தது அன்றைக்கி நடந்த விஷயம்லாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அக்யூஸ்டை பிடிக்கும்போது அவங்க இதெல்லாம் சொல்கிற விஷயம் தான். நம்ம இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பக்கா ரெக்கார்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா க்ரைம் நம்பர் இருக்குது, அவங்க ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு இருக்குது, ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ண ரெக்கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது தான், ஏன்னா இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியறது வாய்ப்பு இல்லைல்ல. அவங்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்து நம்ம ரிமாண்ட் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கும்போது அப்போ அவங்க சொல்கிறது தான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க வந்து பேர் சொல்ல மாட்டாங்க சில நேரத்தில். இல்லை சார் நாங்கள் ஏதோ போனோம் அப்படிலாம் சொல்லுவாங்க, நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். அது மாதிரி அப்போது அவர் வந்து 2001ன்னு சொன்னார், 2001 கூட இல்லை, 2021 அவர் 2001 அவர் பண்ணது, 2001 அவர் இது பண்ணாங்க. அப்போது அந்த பீரியட்லேயே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதில் மிஸ் ஆகிட்டார்.
மிஸ் ஆயிடுறாருங்களா. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் நல்ல நல்ல பரிமாண வளர்ச்சியில் போகுது. அப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது கழக இசைவேந்தன் அந்த அம்மா கொடுத்த பட்டம். நான் முதல்ல ஏதோ வேறு ஏதோ சொன்னேன் இல்லையா, அது கழக இசைவேந்தன் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டமே இவருக்கு கொடுக்குறாங்க. ஜெயலலிதா அம்மாவே நேரடியாக அந்த நேரடியான இல்லை, கழக இசைவேந்தன்ற மாதிரி அவங்களுடைய வாயால் பாராட்டப்பட்ட ஒரு மனிதர். ஓகே. ஸோ அது மாதிரி இருந்தனால அது ஒரு டைட்டிலாகவே போட்டுக்கினார், கழக இசைவேந்தன் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கிட்டு அந்த பிரச்சார வேன்லலாம் போவார் முன்னாடி. அதெல்லாம் உண்மை. அவர் போனதுக்கப்புறம் தான் அவங்க போய் பேசுவாங்க, இவர் முன்னாடி போய் பாடுவார், அதுக்கு பின்னாடி போவாங்க. இவர் எந்தெந்த இடத்துல போனாலும் இவர் போய் கூட்டத்தை சேர்ப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறுது. ஆட்சி மாறும் பொழுது இவருக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்குறாங்க. அதில் கூட இவரால் ஜெயிக்க முடியல, மிஸ் ஆயிடுறாரு. இவர் அங்கே வந்து தோட்டத்தில் வந்து இவருக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறாங்க, அதில் இவர் ஜெயிக்க முடியல, தோத்துடுறாரு. அடுத்த முறை சீட்டு கொடுக்கும்பொழுது அவரை நிற்க விடாத பண்ணிடுறாங்க. அது மாதிரி நிறைய தொந்தரவுகள் இவருக்கு, பல வகையில் இவருக்கு நிறைய தொந்தரவுகள். அப்போ வந்து இவர் எதிர்கட்சியாக ஆகும்போது எஸ்கார்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எஸ்கார்டை குறைக்கிறாங்க கவர்மெண்ட். அது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா 200 ஆட்டோ ரெடி பண்ணி அம்மாவுக்கு பின்னாடி அவங்க செக்ரட்டரி போகும்போதும் சரி, அவங்க எங்கே போனாலும் சரி 200 ஆட்டோ வச்சு அவங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் அது மாதிரி செஞ்சு காட்டின ஒரு மனிதர். அவருக்காக எவ்வளோ பேர் அரசியல் இருக்காங்க, இவர் அந்த அளவுக்குலாம் வந்து அவங்ககிட்ட எல்லாம் பரிச்சயமாக இருந்தார். அதனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம், அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போடுங்க. அன்றைக்கி வந்த இதெல்லாம் அவங்களுடைய இரங்கல் செய்தி, கழகத்தினுடைய ஒரு தூண் சாய்ந்து விட்டது அப்படின்ற அளவுக்கு இவர் பேர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான இவருடைய அந்த வளர்ச்சியினுடைய பாதிப்பு தான் இவரை வந்து தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணி அந்த பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது, அப்போ ஜாம்பஜார் முரளின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரவுடி. அவங்களாம் இதெல்லாம் கூட நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், கூட்டும் போயிருக்கேன். அவரெல்லாம் யாருமே இப்போ நான் சொல்கிற இத்தனை ரவுடியுமே வந்து இல்லை, நீங்கள் சொன்ன முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாருமே இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்க. மிஞ்சி போனால் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறவங்க கூட அமைதியாகிட்டாங்க. ஓகே. அவங்களாம் அமைதியாகி இப்போது நல்ல பேரன் பேத்தியோட குடும்பத்தோடு செட்டில் ஆகி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழறாங்க. இப்போ யாருமே இந்த இதில் இல்லை. இந்த A1 A2 A3 கேட்டகரியில் வர்றவங்கலாம் யாருமே இல்லை வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா இது இப்போ இந்த கிளறல் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த பதிவே நம்ம இப்போ இந்த இன்டர்வியூவே இந்த திடீர்னு இப்போது இது வந்து பரவலாக வர்றதுனால தான். அப்போ நடந்தது தெரியும் இல்லையா, என்னதான் விஷயன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இவ்வளோ வாலண்டியராக இதை டீப்பாக பேசுகிறேன். அப்போது ஒரு மத்தியான நேரம் சாப்பாடு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது கூட இருக்கிறவங்களே, இவர் கூட இருக்கிறவரையும் வேலைக்கு வாங்குறாங்க. இவர் கூட இருக்கிறவங்களே வந்து பணங்களும் கொடுத்து செட் பண்ணி அவரை வழக்கமாக வர ரூட் இல்லாமல் வேறு ஒரு ரூட் வழியாக அவரை கூப்பிட்டு வராங்க. அவரும் ஏதோ அப்பாவித்தனமாக, ஏன் இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு கூட்டமாக டிராஃபிக் அது இப்படி போயிடலாம். அதுவும் இல்லாமல் அவர் வழக்கமாக கிணட்டி கொண்டா ஒன்று வச்சுருப்பார், ஒரு கிணட்டி கொண்டா, அதில் தான் வருவார் போவார். சும்மா அதுக்கப்புறம் சும்மா வாங்கினார். சும்மாவில் தான் வரவர். அன்றைக்கி நம்ம வண்டியிலே போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வண்டி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவரை கிணட்டி கொண்டாவில் இட்டுன்னு வராங்க. பின்னாடி அவர் வண்டி வருது. ஆமாம், ஒருத்தர் தான் அவரும் ஒருத்தர் ஓட்டு வரார், அவர் உட்காந்து வரார். பின்னாடி அவருடைய ஆட்கள் வண்டியில் வருது. ஆனால் அந்த பின்னாடி வர ஆட்களுக்கும் தெரியுன்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க. பின்னாடி வர ஆட்டோ வந்தவங்களுக்கும் தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் வெட்ட போகிறாங்க, இறந்துட போகிறாங்கன்றது தெரியும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேட்டியில் நம்ம பார்க்குறோம். அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜாம்பஜார் முரளி, இந்த வீரமணி, இந்த டீம் அப்படியே என்ன பண்ணுது, அங்கே ரோட்டில் வச்சு அவரை வெட்டுறாங்க, அந்த ஸ்கூட்டரில் வச்சு. அதில் வர ஒரு அக்யூஸ்டு தான் இந்த மயிலை சிவகுமார். ஓகே. அவங்களுக்கு துணையாக கூட வந்தவர் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா A6 இருப்பார். ஓகே. அப்போ அவர் முன்னிலையில் கூட இல்லை, A6 தான் அவர். ஆமாம். அப்போ வந்து அவர் சும்மா ஒரு சின்ன இதுதான். அவருடைய சப்ஜெக்ட்னு எடுத்திங்கன்னா அது ஒரு நாள் பெரிய டீமாக பெரிய கதையாக வச்சுக்கலாம். ஏன்னா நானும் மயிலாப்பூர் வேலை செஞ்சுருக்கேன். அங்கே ஒரு பெரிய குரூப் இருக்கும், மகேஷ், சின்ன மகேஷ், பெரிய மகேஷ், நிர்மலுடைய தம்பி தான் சிவகுமார். இவங்களுடைய டாமினேஷன் அங்கே பெருசாக அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த பக்கம் போனால். அதில் வந்து அவர் அப்போல்லாம் வந்து சும்மா சின்ன ஒரு ரவுடி தான். அவர் கூட தான் வராரு. ஏன்னா அந்த எஃப்ஐஆரில் எனக்கு நல்லா கவனம் இருக்குது, A5 A6 தான். ஓகே. அப்போது முடிஞ்சிச்சு. இந்த மர்டர் நடக்கிற நேரத்தில் கார்த்திக், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த பாலாஜின்றவனுக்கு வந்து 3 வயசு. அந்த அழகுராஜான்னு இப்போது இருக்கார் இல்லையா, இப்போ அவங்க சரண்டர் பண்ணாங்களே, அவனுக்கு ஒரு 2 வயசு.
ஓகே, 3 வயசு 2 3 வயசு. வயசு அவ்வளோதான். அதாவது அப்பா இறந்துட்டாருன்றது கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு பருவம், சின்ன வயசு. அவ்வளோதான் லைஃபு. அவரது அவருடைய சகாத்துவமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா பெரிய அந்த டெத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பார்த்தாலே தெரியும். மிகப்பெரிய கூட்டம், பெரிய விஐபி கூட்டம் மாதிரி சினிமா ஆக்டருங்கெல்லாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. கியூ கட்டி லைனில் விட்டாங்க. அப்போ வந்து மேடம் 2-3 அறிக்கை விட்டாங்க, இரங்கல் செய்தி சொன்னாங்க. அப்புறம் கட்சி சார்ந்தவங்களாம் வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரியான அந்த ஒரு பெரிய விஐபியுடைய மரணம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அது கடைசியாக நடக்கும்பொழுது. அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா இப்போ ஒரு சில பேட்டிலாம் வந்து ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, அவங்க அம்மா தான் வந்து பிள்ளைய வந்து கத்தியை கையில் கொடுத்து வளர்த்தா மாதிரி, அப்பாவை குத்தனோடனே குத்தணும், அப்பாவை வெட்டணுன்னு வெட்டணும், ஒரு வைராக்கியமாகவே வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வைராக்கியமாக வளர்த்தாங்க. 100% கிடையாது, 100% கிடையவே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இது வரைக்கும் பரவலாக யூடியூப்பில் கேட்டதுக்கு அப்படியே நேர் எதிராக சொல்கிறீங்க. உண்மையாக தான், அதுதான் உண்மையான விஷயம். உண்மையானது இதுதான். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே யோசிங்களேன், எந்த ஒரு தாயுமே வந்து பிள்ளை வந்து ரவுடி ஆகணும்ன்ட்டு நினைக்க மாட்டாங்க. நடந்து போச்சு, நம்ம பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டுமே, நம்ம பிள்ளை நல்லபடியாக இருக்கட்டும், நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா தாய்க்குமே இருக்கும். மேபி ஒரு 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 ரோஷமாக ஒரு வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பிள்ளைய போய் குத்திட்டு வா வெட்டிட்டு வான்னு சொல்லக்கூடிய தாயாக இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம புருஷனை கொண்டவனே நான் வேணா பழி வாங்குறேன்னு சொல்கிற மாதிரியான லேடி கூட இருப்பாங்க. பிள்ளை யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் இருக்கும்போதே சொல்லியிருக்காரு. நல்லா சும்மா பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் வந்து பையனை டாக்டர் ஆக்கணுண்ணே, நான் பையனெல்லாம் அந்த அரசியல் இதெல்லாம் விடக்கூடாது, பையனை டாக்டர் ஆக்கணும், அவருடைய ஆசை அது. அப்படிப்பட்டதை கணவருடைய ஆசையை நிறைவேற்றணுன்றது அந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம். அந்த அம்மா வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக எல்எல்பி கூட முடிச்சிருக்காங்க. அவங்க வேலை செஞ்சு பிள்ளை சென்ட் ஜான்ஸில் படிக்க வைக்கிறாங்க. சென்ட் ஜான்ஸில் படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்து மிஷனில் நம்ம அங்கே ஐசோஸில் அந்த ஸ்கூலில் படிக்கிறாப்புல. அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கெல்லாம் வராங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பசங்களையும் நல்ல முறையில் தான் அவங்க வளர்க்குறாங்க. ஏன்னா வெஸ்ட்லி ஸ்கூலில் படிக்கும்பொழுது +2 +1 வந்து இந்த வெஸ்ட்லியில் படித்தார் இந்த பாலாஜி. அப்போது வந்து நான் வந்து அங்கே ராயப்பேட்டையில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே எங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஐசக் பால்ராஜன் சொல்லி ஒரு எஸ்ஐ, அப்புறம் அவர் இன்ஸ்பெக்டராக ஏசியாக கூட ஆனார். அவங்களுடைய பிரதர் வந்து அங்கே ஹெட் மாஸ்டர் ஐசக் பால்ராஜன் சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஆனாங்க, ஏசி ஆனாங்க. அவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய தம்பி வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஓகே. அப்போ அவர் வந்து நான் இங்கே இருக்கும்பொழுது அந்த ஸ்கூலில் ஆனிவர்சரிக்காக ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வெஸ்ட்லி ஸ்கூலில் வெஸ்ட்லியில் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ப்ரைஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில். அப்போது ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இல்லை, மிஸ் உதயகுமார் இன்ஸ்பெக்டர், அவர் இல்லை. அப்போ நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால நம்ம போனோம். யாரோ ஒருத்தர் போய் ஆகணுமே அப்படின்ட்டு. அப்போ யூனிஃபார்மில் போய் நம்ம அந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆனுவல் டேவா என்ன சொல்லுவாங்கள்ல ஸ்கூலில், அந்த ஃபேர்வெல் டேயில் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஸ்கூலில் வந்து குட்டு சர்டிஃபிகேட்டு, நல்ல மாணவன், நல்ல படிப்பு, ஃபஸ்ட்டுன்ற மாதிரி இந்த பாலாஜியை வந்து அறிமுகப்படுத்தி சொல்கிறாங்க. நம்ம அவருக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். ஓகே. தோட்டம் சேகர்களுடைய பையனில் பாலாஜியை. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க பையனும் நல்ல முறையில் வளர்ந்துருக்கான்றதுக்காக சொல்கிறேன். அப்போ தான் வந்து தோட்டசேகருடைய பிள்ளை அப்படின்போது தான் எனக்கு அப்போ தான் நான் அவனை அவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இடையில் வந்து அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அப்படியே கேப் விழுந்துடுச்சு. அப்போது நம்ம விசாரிக்கிறோம். அப்போது அம்மாலாம் நல்லா இருக்காங்க, தம்பி படிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்புறமா கை கொடுத்து நல்லா படிக்கணுடா அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணி அன்றைக்கி நம்ம அவனுக்கு இது பண்ணி அமைச்சோம். அதே மாதிரி அவனுடைய படிப்பு கேரியர் வந்து அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அந்த பாலாஜி பையன் வந்து பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். சின்ன வந்து டிஸ்கண்டினியூ, காலேஜ் வரைக்கும் போனால் அவன் சரியாக போக முடியல. ஸோ கடைசி வரைக்குமே அவனை ஒரு நல்ல மனிதனாக வளர்த்து இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல பையனாக கொடுக்கணுன்றது தான் தாயோட உண்மையான எண்ணம். அதுதான் கடைசி வரைக்கும். இந்த கட்டத்தில் வந்து இப்படியே இருந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்எல்பி முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு உண்டான டீம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்த கேஸை வந்து இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, இவங்க மனோஜ்னு அவங்களுடைய 2வது ஒய்ஃபோட பையன் இருக்கான் மனோஜ்னு சொல்லி, அவனுக்கு ஒரு வெறி. அவன் வந்து இதே தான் இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு வெறி, நம்ம அப்பா வந்து காலி பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அதே தேதியில் 16-15 வருஷம் பொறுத்து, அவர் இறந்ததுக்கு ஒரு 15 வருஷம் பொறுத்து
அதே தேதியில் 20 ஏதோ அந்த சம்திங் அந்த அதே தேதியில் ஜாம்பஜார் முரளி அவர் அதில் வந்து A1 A2ல இருக்கார். அந்த இதில் சேகர் மர்டர் கேஸில் அவர் வெட்டுறாரு. ஓகே. வெட்டிட்டு அவரை மர்டர் பண்ணி ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தார். அது கேஸ் நடந்தது, ட்ரையல், அது தனி சப்ஜெக்ட். ஸோ அவர் வந்து அதை பண்ணார். அதுக்கப்புறம் அதில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா முரளி ஜாம்பஜார் முரளி இறந்துடுறாரு. அப்புறமா அவர் வீரமணியும் வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா தானா சேர்த்தவங்க, வெட்டுப்பட்டு செத்தவங்க, இப்படி யாருமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. மயிலை சிவகுமார் மட்டும் அவருடைய டாமினேஷன், அவர் வளர்ந்துனே இருந்தார். அவர் மயிலாப்பூரில் அவர் ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரி அவர் அங்கே டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அதுக்கு அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் போலீஸ், மயிலாப்பூர் போலீஸ் பிடிக்கும் போகும் வரும், அது தனி கதை, அது பிரச்சனை இல்லை. இவங்க வந்து இந்த கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரியான சாட்சி இல்லை, விட்னஸ் இல்லை. சேகர் மர்டர் கேஸில் யாருக்குமே எந்த கன்விஷனுமே இல்லை. ஓகே. ஓகே. அது அவ்வளோதான், தள்ளுபடின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் அவங்க விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பசங்கள்லாம் தலையெடுத்த உடனே நம்ம சட்ட ரீதியாக அதை ட்ரை பண்ணலாம். அப்பாவை கொலை பண்ணவங்க சும்மா ஃப்ரீயாக வெளில இருக்காங்களாமா, நம்ம சட்ட ரீதியாக முயற்சி பண்ணலான்னு சொல்லி ரீஓப்பன் பண்ணுறாங்க இந்த கேஸை. வந்து அவங்க மறுபடியும் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அவங்க போகணும்னு நினைக்கிறப்போ சட்ட ரீதியாக தான் போகணும்னு தான் நினைக்கிறாங்க. நினச்சி அவங்க கொடுக்குறாங்க. பல தர பிள்ளைங்க நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க டென்ஷன் ஆகி பேசும்போது கூட அம்மா வேணான்னு தான் சொல்கிறாங்க. வேணாம், அந்த பழி வாங்குற உணர்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டாம், நீங்கள் அதை விட்டுடுங்க, அந்த மாதிரி எண்ணத்தையே மனசில் வைக்காதீங்க, நடந்துருச்சு. அவங்க கடவுள் பக்தியெல்லாம் உள்ளவங்க, அதனால் அப்பாவும் கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவர், அதனால் கடவுள் பார்த்துக்குவார், விட்டுருங்கன்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே. இவங்க சட்ட ரீதியாக போலான்னு கேஸ் ரீஓப்பன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா சிவகுமாருக்கு டென்ஷன் ஆகுது. மறுபடியும் இவங்க கிளறாங்களே, ஏன்னா அவங்க உயிரோட வெளில இருக்காங்களே, ஸோ இது ஏதாவதுன்னா மறுபடியும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவனுக்கு அந்த குடும்பத்து மேலே ஒரு வெறுப்பு வருது. அந்த பீரியடில் தான் என்ன பண்ணுறான், அவங்க ஒரு எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு இதுக்கிடையில் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து அவங்க இன்வால்வ்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது வெளியில். அவங்க வந்து அது ஏதோ ஒரு அட்வொகேட் வந்தார், பணம் கொடுத்தாரு, அந்த பணத்தை போட்டு வாங்கி கொடுத்தாங்க, போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன செய்திலாம் வந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அவரை போலீஸ் விசாரிக்குது, கொள்ளுதெல்லாம் பண்ணுது. அப்போது அந்த மாதிரியான கேஸில் வந்து அவங்க கோர்ட்டுக்கு ஏதோ போயிட்டு வராங்க. சரி, யார் அழகுராஜா தான் கூப்பிட்டு போகிறார், தம்பி தான் வந்து அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வராரு. வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவரை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவங்க பார்த்துடுறாங்க, அது வண்டியில் ஏதோ உட்காந்து இருக்கும்போது சிவகுமாரை அவங்க பார்த்துடுறாங்க, ஐடென்டி பண்ணிடுறாங்க, இவர் தான் பண்ணுறாரு, ஆளை வச்சு ஏதோ பண்ணுறாரு, இவர் தான் அப்படின்றத அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் வர்றது தானே ஒரு டென்ஷன் இருக்கும். எல்லாருக்குமே நிச்சயமாக வருமே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்பாவும் வெட்டிட்டாங்க, அப்புறம் வந்து அம்மாவையும் வெட்ட வராங்க, தம்பியும் வெட்ட வராங்க, அப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்னு தோணும்ல. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வெங்கடேச பண்ணையார் இருந்தார் இல்லையா. வெங்கடேச பண்ணையார்னா அவர் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு ரவுடி, பெரிய ரவுடி. அவங்க தம்பி போஸ்னு ஒரு தம்பி, அவங்க கூட பிறந்த தம்பி, அவன் ஒரு ரவுடி. இப்போது இவங்களை நான் நேரடியாக அரெஸ்ட் பண்ண போகும்போது நந்தகுமார் ஏசி நாங்கள் எல்லாரும் போய் நேரடியாக தூத்துக்குடியில் போய் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அப்போது நேரடியாக சொன்னது, ஒரு நாள் நடு ராத்திரி 1:30 மணிக்கு உட்காந்து பேசுகிறான் இந்த போஸ். அவன் கூட கை கொஞ்சம் விரலாம் இருக்காது. என்னப்பான்னு கேட்டால் ஏதோ அந்த நாட்டு வெடிகுண்டெல்லாம் எடுத்து அடிக்க வைக்கும்போது ஏதோ ஒன்று மிஸ்பேர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்ன கதை இன்னுமே அது அப்படியே எனக்கு நினைவில் இருக்குது. ராத்திரி 1:30-2 மணிக்கு கண் கலங்க சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் அப்போது பீரியடில் அவங்க தாத்தா பீரியடில் இந்த நிலத்தகராறுலாம் வரும்பொழுது உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிலாம் வரும்போது அப்போது ஒரு இவங்க இருந்தாங்க, அந்த இவங்க வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 வேற கம்யூனிட்டி, தேவரோ நாடாரோ ஏதோ ஒரு சமுதாயம், வேற கொஞ்சம் அவங்க ஒரு சமுதாயத்தில் அந்த வேறுபாட்டில் எல்லாரும் வந்து அந்த நிலம் எங்களுக்கு சொந்தன்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஜான் பாண்டியன் சொல்லுவாங்க அந்த காலத்தில், அவருடைய டீமுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்து தாத்தாவை வெட்டுறாங்க. அப்போ நாங்கள் சின்ன பசங்க சார், அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் வந்து மேலே உட்காந்துன்னு பார்க்குறோம், வீட்டு மாடி மேலே அதான் அந்த பால்கனியிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், வராண்டாவில் போட்டு எங்கள் தாத்தாவை வெட்டினாங்க ஒரு பெரிய கும்பல். அதுக்கப்புறமா அதிலே நாங்கள் பயந்துட்டோம், அப்படியே இருந்தோம். அப்புறம் வளர இந்த பிரச்சனை பெருசாகி எங்கள் அப்பா வெட்டினாங்க, அதுவும் என் கண் எதிர்க்கே நடந்தது. அப்போது தாத்தாவை வெட்டுறாங்க, அப்பாவை வெட்டுறாங்க, அப்போது நாங்களாம் வளர்ந்துட்டோம். அப்போ நம்ம இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வாழணுமா?
எங்கள் அப்பாவை பறி கொடுத்து, எங்கள் தாத்தாவை பறி கொடுத்து, எல்லாத்தையும் உடைமைகளை பறி கொடுத்து, அப்புறம் நாங்கள் மட்டும் உயிரோடு வாழ்ந்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலும் அப்போ கூட நாங்கள் முடிவெடுக்கலை. ஆனால் மறுபடியும் எங்களையும் எதிர்த்து வரும்பொழுது ஒரு பயத்தில் நாங்கள் கத்தியை கையில் எடுத்த உடனே அந்த கத்தியை பார்த்து ஓட ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள் நினச்சோம், ஓ கத்தியை பார்த்தா ஓடுறாங்க, அப்போது நம்ம இந்த கத்தியை வச்சுன்னு ஓடும்போது விரட்டினேன். அங்கே ஆரம்பித்த ஓட்டம் தான் என்னுடைய ஓட்டம் அப்படின்னாப்புல. நான் கத்தி எடுத்துன்னு வந்து ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே நான் விரட்டின்னு ஓடினேன். அங்கே ஓட ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் அது பல கொலைகளில் முடிஞ்சது, பல விஷயங்களாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்கடேச மணியார் மிகப்பெரிய ரவுடியானார். நானும் எனக்கு ஒரு ரவுடின்னு முத்திரையை குத்தேன். முத்திரை குத்தில் உண்மையிலே எனக்கு வந்து மர்டர் பண்ணேன், ஜெயிலுக்கு போனேன், வந்தேன். இப்போ நடந்த நீங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிற வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். அது ஒரு மர்டர் கேஸ் தான். ஓகே, அது வந்து வேறு யாரோ பண்ணது. அது ஒரு சந்தேகத்தின் பேரில் போனோம். நிச்சயமாக இல்லை சார் சொன்னாங்க. அது அந்த கேஸ் வேறு விஷயம். அப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி தான் வரும். அதாவது ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணம் வராமல் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தூண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு சூழ்நிலை தோண தானே செய்யும். ஒரு சின்ன புழுவை கூட நீங்கள் வந்து அது ஓடும், கடகடன்னு ஓடும். நீங்கள் ஒரு குச்சி வச்சு அப்படியே அது வாழை அப்படி பண்ணி பாருங்களேன், அது அப்படியே திரும்பி அது சின்ன வாயை திறந்து எதிர்க்கிறது நினைக்கும். ஸோ இப்போ அம்மாவையும் வந்து பண்ண வராரு அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணமாயிடுச்சு. அப்போ பாலாஜிக்கெலாம் வந்து அவன் அமேசான் இதில் வந்து ஐடியில் வந்து ஒரு 45,000-50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். வேலைக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டேன். மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் தம்பிக்கு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க, அழகுராஜாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, மேரேஜ் ஆச்சு. அவங்க குடும்பத்தோட வாழ்க்கை அழகாக போயிட்டுருக்குது. அது மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி போய் அம்மாவை வெட்டினது போனது வந்ததுன்னு வரும்பொழுது தான் அவன் எதுவுமே வேணான்னு ஒரு விரக்தியில் அவங்க ஒரு ஸ்கெட்சு போடுறான். அப்பா வெட்டினவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, ஒருத்தான உயிரோடு இருக்கான், சரி நம்ம வேணான்னு விட்டா கூட இவன் விடமாட்டான் போல இருக்கு, இவன் நம்ம இவனை விட்டோம்னா இவன் நம்மளை அழிச்சிடுவான், அப்படி தானே வரும். ஸோ அதனால் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவாது இவனை நம்ம காலி பண்ணால் தான் முடியும். இல்லைனா இவன் நம்மளை போட்டு போயிட்டானா நம்ம அம்மாவை பறி கொடுத்து தம்பியும் பறி கொடுத்து அப்புறம் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு மனசில் ஒரு தாக்கம். அதனால் அவர் ஒரு ஸ்கெட்சு போடுறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, அங்கே மயிலாப்பூரில் வந்து அங்கே ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. நம்ம இந்த மகேஷ்னு ஒருத்தர், பெரிய மகேஷ்னு வாங்க, சின்ன மகேஷ் பெரிய மகேஷ்னு தாங்க ஒரு காலத்தில். அவன் சின்ன மகேஷன் சேர்த்து போட்டான். பெரிய மகேஷன் வந்து இடையில் அவரை வந்து சாமின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாலைகள்லாம் போட்டுன்னு ஒரு பக்தியாக இருந்ததுனால அவர் சாமி ஐயா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மர்டர் பண்ணுறாரு. யார், இவங்க தம்பி அண்ணன் தம்பி 2 பேரும் பண்ணுறாங்க. சிவாவும் நிர்மலா தான் பண்ணுறாங்க. அது ஒரு கேஸ் இருக்குது. எப்பக்காவாக எஃப்ஐஆர் இருக்குது, கிரைம் நம்பர் இருக்குது மயிலாப்பூர் ஸ்டேஷனில். இப்போ போய் பார்த்தாலும் இருக்குது. அதில் உள்ளே போகிறாங்க, வெளில வராங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஒரு குடிசையை வந்து ஒரு குடும்ப தகராறில், அவங்களுடைய குடும்ப தகராறில் ஒரு லேடி வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு டென்ஷனில் நம்ம குளிசை கொளுத்தி விட்டுறாரு சிவகுமார். அதில் ஒன்றும் ஆகலை, பெரிய இன்சிடென்ட் ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு எஃப்ஐஆர், அதுக்கு ஒரு கேஸு, அதுக்கு ரிமாண்டு, அதுக்கு வெளில வராரு. இப்போ இந்த மாதிரி பெரிய ரச்சு எடுக்குதுன்னு சொல்லி மயிலாப்பூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கமிஷனர்கிட்ட சொல்லி ஊர் உள்ள இருக்க வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சிவாவை வந்து ஊர் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில் கொஞ்ச நாள் வெளில இருக்கணும்ட்டாங்க. அந்த மயிலாப்பூர் லிமிட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் கொஞ்சம் இவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. ஏன்னா இப்போ இந்த பாலாஜி வந்து ஸ்கெட்சு போடுறாருன்றது அவருக்கும் தெரியுது இல்லை, அவருக்கும் விஷயம் தெரியுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டார், எங்கேயோ வந்து தலைமறைவாக இருந்தார். இவங்க தேடிகிட்டே தான் இருக்காங்க. இவங்க ஸ்கெட்சு போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, தேடிகிட்டே தான் இருக்காங்க. அப்போது இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்னா, அன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து இங்கே புதூரில் ஒரு செழியன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய நண்பர், சிவகுமாருடைய நண்பர், அவங்க பாட்டி ஏதோ இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு டெத்து. ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை தான் அது, டெத்து. ஸோ அப்போ அந்த டெத்துக்காக இவர் வரார், சிவகுமார் வரார். இவர் அந்த டெத்துக்கு வராரு, ஊருள்ள வராரு அப்படின்றது தெரிஞ்சிடுது. அவங்களுக்குள்ளேயே ஆளுங்க இருப்பானுங்க, சொல்கிறதுக்கு ஆளுலாம் இருப்பாங்க, தெரிஞ்சிடுது. அது இங்கே இந்த சம்பவம் இங்கே தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். R3 லிமிட்டா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த அசோக் நகர் இதில் வச்சு தான் ஒரு ஆஃபீஸ், அங்கே வச்சு தான் வந்து அவர் அந்த டெத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் அங்கே தங்கிடலான்னு அங்கே போய் தங்கும்பொழுது கரெக்டாக பாலாஜி அந்த ஒரு டீம், அது ஒரு கிட்டத்தட்ட அதில் அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஓகே, பாலாஜி அவருடைய ஃப்ரெண்டுங்க, அழகுராஜா, மதுரை பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போயிட்டு அவரை வெட்டிட்டாங்க. அவர் இறந்துடுறாரு. இறந்து 1 நாள் 2 நாள் பொறுத்து கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாங்க பாலாஜி. எல்லாமே வந்து எந்த கோர்ட்டு, கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாங்க.
எல்லாம் பேப்பரில் வந்து நியூஸ் தான் அது. அதுக்கப்புறமா இன்னொரு அஞ்சு பேர் சரண்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர் சைதாப்பேட்டை கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாங்க. அந்த கேஸுக்குள்ளே போயிட்டு வெளில வராங்க. வெளில வந்து அது அப்படியே போயிடுது. இப்போ 4-5 வருஷமாக ஆயிடுச்சு அது. இப்போ எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது அது. அது அவ்வளோதான், சரி அவர் வெட்டினாரு இவர் வெட்டினாரு அப்படின்ற மாதிரி, அது ஈக்குவல்ன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ ஏதோ இப்போ இந்த கலர்றதுக்கான காரணமே இப்போ ஏதோ ஒரு சினிமான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் எடுக்கிறாங்களோ. ஆமாம், இல்லை சார், அது தொடர்ந்து பேசப்பட்டே வருது. என்னன்னா வந்து அஃபிஷியலாக இல்லை, பட் இந்த சென்னையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் வட சென்னை படம் வந்துச்சு, இப்போ அரசன் படம் வருது அப்படின்ற ஒரு டாக் வந்து எப்பயுமே உண்டு. ஓஹோ, அது தெரியல எனக்கு சரியா. அது படம் ஏன்னா நம்ம படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் முதல்நிலையே சொல்லலை, எதுவுமே வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது, பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இருக்கலாம், ஏன்னா இப்போது நடக்கிற சம்பவம் அப்படி தானே இருக்குது. அதுவும் டைரக்டர் யார், வெற்றிமாறன். அந்த வெற்றிமாறன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை எடுத்து தான் பண்ணுவார். அவர் நல்ல திறமையான டைரக்டர் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதான் அது மாதிரி பண்ணும்பொழுது யாருடைய மனசும் அதில் பாதிக்காத மாதிரி இருக்கணும். என்னுடைய இது அவ்வளோதான். அந்த படம் எப்படி அவர் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவரையும் காட்டும் பொழுது அவருடைய உண்மையான இதையும் காட்டணும். அதாவது படத்துக்காக வந்து ஒருத்தர் ஹீரோவாக்கி ஒருத்தர் வில்லன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது கதையாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு சினிமா கதை அப்படின்னா ஒருத்தர் வில்லன் இருப்பார், கட்டாயம் இருப்பார். ஒரு ஹீரோ இருப்பார், ஹீரோ நல்லவனாக இருப்பார், வில்லன் கெட்டவனாக இருப்பான். ஸோ ஹீரோ வந்து வில்லனை காலி பண்ணுவார், அடித்து சாவடிப்பாருன்றது கதையோட அம்சம். ஆனால் ஒரு ரியல் ஸ்டோரின்னு எடுக்கும்பொழுது அதில் வந்து வில்லன் கேரக்டர்னா கதாநாயகன் கேரக்டர்னான்றதை யோசிக்கணும் இல்லையா? 2 சைடுமே காமிச்சா காட்டினா கரெக்டாகவும் இருக்கணுன்றேன். அதாவது வில்லன் வேணுன்றதுக்காக ஒரு நல்லவனை வில்லன் ஆக்கக்கூடாது இல்லை, ஒருத்தர் ஹீரோ ஆக்கணுன்றதுக்காக ஒரு நல்லவர் வந்து வில்லன் ஆக்கிடக்கூடாது. அது கொஞ்சம் அவர் அதை கவனமாக கையாளணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த இது மூலியமாக. ஏன்னா நாளைக்கு அவங்க பாதிப்பாங்க இல்லையா, அந்த குடும்பம் பாதிக்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த இப்போ பிள்ளைங்களுக்கு வருத்தமாக இருக்கும், ஐயோ என்ன நம்ம அப்பா இப்படிலாம் இருந்தார், நம்ம அப்பாவை இது மாதிரி சித்தரித்து காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாது சார். ஆனால் இப்போ இந்த படம் எடுக்கிறதுனால தான் திரும்ப இந்த இஷ்யூ கொஞ்சம் மேலே வருதா சார்? அது ஒன்றா உண்மைதான். ஏன்னா இப்போ எனக்கு நானே இப்போ யாருன்னா பேசிட்டு வரவங்க நம்ம அதை கேட்கும்போது அது வந்து அந்த அரசன்ற படத்தில் சிம்பு ஏதோ ஆக்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் இல்லையா. அது ஏதோ கொஞ்சம் சின்னதாக ட்ரையில் ஏதோ இது விட்டுருப்பாங்களா, அந்த ப்ரொமோஷன் வீடியோ விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கதை தான் இவங்களே சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போது இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஏதோ ஒரு இதை வச்சு படம் பண்ணுறோம், ஆனால் அது எங்கெங்கெல்லாம் போய் பாதிக்குது பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் பாதிக்குதா இல்லையா. இப்போ நாளைக்கு இதே வந்து சிவகுமார் சைடில் யாருன்னா இருக்கலாம், அவங்க எல்லாமே மறந்து சரி நடந்து போச்சுன்றத மறுபடியும் ஏதோ ஒரு தூண்டி விடுற மாதிரிலாம் ஆகுது. அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணும்னு இன்னொருத்தர் நினைக்கலாம் இல்லையா. ஸோ அதால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது கொஞ்சம் யோசிக்கணும். அது நம்ம அவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்ம தலையிட முடியாதுல்ல. அது வந்து கலைத்துறைன்னுவாங்க, சினிமான்னுவாங்க, ஜனநாயக நாடு, இங்கே வந்து நம்ம எது வேணா பேசலாம், எது வேணா பண்ணலாம். அது வந்து நம்ம அதுக்கெல்லாம் வந்து நம்ம அட்வைஸும் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் இது வேணால் சொல்லலாம், அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த டைரக்டர். எனக்கு அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பார்த்துருக்கேன். விஷயம்லாம் அவர் ரொம்ப பக்குவமாக சொல்லுவார். நல்ல அப்படியே மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள், டைலாக்கு. நிறைய படம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணும்பொழுது இதுதான் சினிமாக்காக ஒரு கதையை பண்ணும்பொழுது அதில் இது வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னமும் இருக்காங்க, அதோட முடிஞ்சும் போயிடல. அவங்க வாழ்க்கையில் இன்னும் வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க சன்னதியில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அது உண்மையான ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டு கூட பண்ணலாம். இப்போ போய் கேட்டு கூட இப்போ அவங்கக்கிட்ட போய் எப்படி அந்த கதையை கேட்டு தான் இருக்கணும். இப்போ மயிலை சிவகுமார் கதை எடுக்கிறாருன்னா மயிலை சிவகுமாரை பற்றி அவர் போய் கட்டாயம் போய் நேரில் அங்கே இருக்கிற ஜனங்களையோ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டு தெரிஞ்சு தான் அதை பண்ணணும். அப்போ அது மாதிரி இன்னொரு கேரக்டர் அதில் காட்ட போகிறாரு, புகுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் அது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கருத்து. ஓகே சார், லாஸ்ட் சொல்லுங்கள். அதான் வேறு ஏதோ நீங்கள் எதாவது கேட்கணுமா கேளுங்க. அதை கேட்டுறேன், ஒரு 2 கொஸ்டின் இருக்குது, அதை கேட்டுறேன் சார். லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த பெண் தாதாக்கள், பெண் ரவுடிகள் பற்றி நீங்கள் பேசும்போது ஒருத்தங்களை பற்றி பேசுனீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து இன்னமும் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய பேர் நான் குறிப்பிட மாட்டேன், அவங்க கேட்டுட்டு ஒரு நம்ம அப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு அவங்க ஒரு கெத்தான ஒரு மனநிலை வந்து இப்பயும் நீங்கள் அதே மாதிரி தான் சொல்கிறீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு படமோ இல்லைனா அவங்கள சொல்லும் போதோ வந்து அவங்களுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் மைண்ட் இருக்குமா, நம்ம இவ்வளோ கெத்தாக இருந்தோம் திரும்ப ஏன் அதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற தாட் வருமா அந்த வீடியோக்கள்னாலேயே, இல்லை திரைப்படத்தினால பொதுவாக? இல்லைம்மா, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு அதாம்மா, ஒரு மனுஷனை வந்து கணிக்கவே முடியாதுமா. நம்ம அவங்களுடைய உணர்வுகளையும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல,
ஒருத்தருடைய உணர்வு உணர்ச்சி அதுதான் வந்து ஒரு இதுவாக மாறுது, கொலையாக மாறுது. நம்ம ஏற்கனவே கூட சொன்னல, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தவங்க கூட ஓடி போயிடுறான், இவன் போனால் போதும் தான் விட்றான். அவன் சும்மா இல்லாத என்ன பண்ணுறான், வீடியோ எடுத்து அனுப்புகிறான், செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான். அதுக்கப்புறம் தான் இவன் டென்ஷன் ஆகிறான். இவன் போய் கொலை பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான். ஃபர்ரா அதை அவளுக்கு அவடிச்சிட்டேன். அது மாதிரி ஒரு மனிதனுடைய உணர்ச்சியை தூண்டுறதுனால தான் வருது. இப்போ இதே அவனே வந்து கேடா கெட்டுப்போ நாய், என்னை விட்டு போயிட்ட, அப்புறம் நீ அவங்க கூட செல்ஃபி எடுத்தான்னா, அவங்க கூட படுத்தான்னா, எழுதான்னா அப்படின்னு போகிற மனநிலை இவனுக்கு இருந்ததுன்னா இந்த மேட்டரே இருந்திருக்காது. இவன் ஒரு கொலை பண்ண போகிறதில்ல, இவன் கொலையாளி ஆக போகிறதில்ல, இந்த இஷ்யூவே வந்திருக்காது இல்லையா? ஸோ ஆனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போது அவங்க அமைதியாக வாழ்ந்துனுக்குறாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பேரம்பேத்தி கூட வாழுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க கேட்குறாங்கன்னும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளார ஒரு உள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து வரும்ல, ட்ரிகர் ஆகலாம். இப்படிலாம் இருந்தோம் நம்ம, இப்போ ஏன் நம்ம இப்படி உக்காந்துட்டோம், நம்ம வந்து இன்றைக்கினா பசங்களாம் மிரட்டினுக்கிறானுங்களே, நம்ம எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம மறுபடியும் அந்த இதை ஏன் நம்ம தானே பண்ணோம், அதெல்லாம் நம்ம ஏன் மறுபடியும் பண்ணக்கூடாது, இவங்களெல்லாம் பயம் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அது நம்மளால என்ன ஆகிடும்ல, நம்ம சொன்னதுனால என்ன ஆகிடும்னு. அதனால தான் அதை யோசனை பண்ணி அதை பேர் சொல்லாம விட்டோம். அவ்வளோ ஆழமாக நம்ம நினைக்கிறோம், யாருமே வந்து போடணும்னு. ஆனால் மற்றவங்க வந்து அது மாதிரி நினைக்கிறது இல்லை. என்னமோ ஏன்னா தானே எதையாவது ஒன்று சொல்லு அப்படின்ற மாதிரி. இதால் வந்து அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாதிப்பு. இப்போது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் முடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு கல்யாணம் பண்ணி ஒரு அழகாக வாழ்ந்த பையனை இந்த சொசைட்டி தானே திரும்ப கத்தி தூக்க வச்சிருச்சு. அதுக்காக சொல்ல வரேன். அதனால தான் அதை நம்ம மறைச்சது. ஓகே சார், எனக்கு வந்து நீங்கள் தோட்டம் சேகர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னீங்க. பட் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இதுவும் நீங்கள் நினைவுபடுத்த சொன்னீங்க, அதை நான் நினைவுபடுத்திடுறேன். பல்வேறு நபர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க சார், காவல்துறையோட அனுபவத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய விசாரணையிலையோ இல்லை நீங்கள் படித்தது பார்த்ததெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் தோட்டம் சேகர் அவர்கள்கிட்ட எப்படி இவ்வளோ பரிச்சயம்? சூப்பர், அருமையான. அதான் நான் முதலே சொன்னேன், கடைசியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அதான் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி தான். ஏன்னா எல்லா ரவுடிஸும் எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து பழகிருக்கோம்னா இந்த தொழில் ரீதியாக வேலை நம்ம எல்லார்ட்டையும் நான் பேசியிருக்கேன், எல்லார்ட்டையும் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில நேரத்தில் வந்து கெஞ்சி கூத்தாடி நான் நாளைக்கு வந்துடுறேண்ணா அப்படின்னு கேட்டு நான் விட்டுருக்கேன். சரி நாளைக்கு கரெக்டாக வந்து லைட் ஹவுஸ் வந்து நிற்கணும்னுவேன். பக்காவாக வந்து நிற்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் வானண்ணா, நான் நாளைக்கு கட்டாயம் வரேண்ணா அப்படின்னா வான்னுவேன், நம்பி அனுப்புவேன். வரலைன்னா பிடிக்க போகிறேன், அது வேறு விஷயம். அவனுக்கு தெரியும், நான் பிடிச்சேன்னா அடிப்பேன் போவேன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையுமே பேசியிருக்கோம், பழகிருக்கோம். அந்த மாதிரி தான் பழகிருக்கோம். இதில் சேகர்கிட்ட ஏன் வந்து எனக்கு அவரும் இந்த மாதிரி ஒரு ரவுடி கேட்டகரியில் இருந்தவர் தான். அதையும் மீறி அவர் கொஞ்சம் மக்கள் பால் ஒரு அன்பு இருந்தது, நிறைய விஷயங்கள் பண்ணார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார், நிறைய வந்து துஷ்பிரயோகம் பண்ணலை. அவருடைய அந்த ரவுடி சனத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணலை. எனக்கு அதெல்லாம் கூட அவர் மேலே ஈர்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் நான். ஆனால் எனக்கு ஈர்ப்பு வந்தது எப்படின்னா, பொதுவாக என்னுடைய ஹேபிட்டு, பொதுவாக இப்போ இவ்வளோ நாளாக நம்ம இந்த சேனலில் இது கொடுக்குறோம், நீங்களே கூட இப்போ சொல்கிறீங்க இல்லையா, கவிஞர் ஜோதி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கல்ல, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே கவிஞர் ஜோதி அப்படின்றீங்க இல்லையா. ஸோ அந்த கவிஞர்ன்ற இது வந்ததே எனக்கு பிரைசூடன் ஒரு கவிஞர் இருந்தார் இல்லைங்களா, பிரைசூடன். ஆமாம், அவரு கொடுத்த ஒரு இதுதான் அது. நான் இன்னிலே நான் சொல்கிறேன் நீ கவிஞர் தான் அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி ஒரு கவிதை எழுதி அவர் கையில் கொடுத்தேன் உட்காந்த இடத்துல. அவர் அப்படியே படித்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் போலீஸ் ஃபேமிலி. அவர் ஒரு கட்டத்தில் நாங்கள் போகும்போது கண்ணதாசன் வந்து என்னுடைய மானசீக குரு. கண்ணதாசனுடைய வரிகள், கண்ணதாசனுடைய கவிதையின் அந்த பாடல்கள்லாம் தான் எனக்கு இந்த எழுதுறதுக்கான ஆர்வத்தை தூண்டினதே. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, முதல்ல காவல்துறை, குடும்பத்தெல்லாம் தாண்டி காக்கி சொக்கா காவல்துறை எனக்கு முதல்ல நான் நேசிக்கிற, நான் லவ் பண்ணுற ஒரு விஷயம் அது இல்லையா. அதுக்கு அடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பேச்சு, இந்த கவிதை, தமிழ், இந்த பேசுறது, இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் அது மாதிரி அந்த பேசுகிறது வந்து திறமையான ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப ரசிப்பேன். நான் எங்கேயோ ஒரு வேலையாக போயிட்டுருப்பேன், ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், யாரோ ஒருத்தர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பேச்சாதுன்னா என் வேலையை விட்டு நின்று கேட்டு வருவேன் நான். ஓகே, அது யார் என்னன்றதை தாண்டி, அதுதான் யார் என்னன்றதை தாண்டி. இப்போ அதுக்கு உதாரணம்லாம் சொல்லணும்னா, திருச்சி சிவா இருக்கார், என்ன ஸ்பீச்சு, அவர் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அதெல்லாம் இல்லை, அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ, அவர் எந்த ஒரு கருத்தை எடுக்கிறாரோ அந்த கருத்தை வலியுறுத்தி பேசுவார் பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஜெகத் ரட்சகன் ஒருத்தர் இருக்காரு, என்ன ஸ்பீச், அவர்லாம் பேச ஆரம்பித்தார்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெண்டாச்சுங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதிவதினின்னு ஒரு பொண்ணு பேசுது, திராவிடர் கழகத்தில் தீக்கால இருக்கிறாங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் அது.
என்ன பேச்சு கார்த்தி, அப்படியே மெய் சிலிக்க வைக்குது. எப்படின்னா அசாதாரணமான வார்த்தை தெளிவுகள், அந்த அசாதாரணமான அந்த வெளிப்படுத்துறது, அந்த அவங்களுடைய சார்ந்தவங்க எதையோ நமக்கு அது சம்மந்தம் இல்லை, ஆனால் அதை சார்ந்ததை வந்து அவங்க அதை வலியுறுத்தி பேசும்பொழுது எதிரணியில் இருக்கிறவங்களும் ஆடி போயிடறான். டிபேட்லாம் பேசுவாங்க அவங்க, டிபேட்டில் பேசுறது, விவாத மேடையில் பேசுறது, சாதாரண ஒரு மேடையில் பேசுறது, தட்டு தடங்களே கிடையாது. ஒரு சின்ன துண்டு பேப்பர் கையில் வச்சுக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப எனக்கு நான் அவங்கள அந்த பாப்பாவை ரொம்ப அந்த பொண்ணை வந்து நான் ரொம்ப அதனுடைய திறமையை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா அப்படி பேச ஆரம்பிச்சதுன்னா அப்படி அப்படி தள்ளிட்டு பேசினாங்கன்னா செம்மையாக இருக்கும். பேச்சாளர் தான், பேச்சாளர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பீச். அது சும்மா என்னத்தான பேச்செல்லாம் கிடையாது. அதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வு சொல்கிறது விதம் நல்லாயிருக்கும். அவங்க அப்படியே அதை அட்டென்ஷன் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க பிள்ளைகளே, இதுதான் நான் பேச போகிறதுனுடைய உச்சக்கட்டம் இதுதான் பிள்ளைங்களேன்னுவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்த வந்து அட்டென்ஷன் பண்ணுவாங்க. சொல்ல போகிறது இதுதான், இந்த விஷயத்திலேயே இந்த ஸ்பீச்சிலேயே நான் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு திறமை, ஒரு மேடை பேச்சினுடைய அலங்காரம் இதெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று லேட்டஸ்ட்டாக அந்த இதில் சீமான்லேருந்து ஒருத்தருக்கு வெளியில் வந்திருக்காங்க, காளியம்மாள்னு ஒரு லேடி. அவங்க பார்த்தா ஒரு கிராமத்து லேடி தான். இது நீங்கள் ஃபிஷர் சமூகம், மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்ன பேச்சு, அவங்க பேசுகிற விதம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஆதி காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து இந்த பேசுகிறவங்க பாடுறவங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேகருடைய பேச்சும் சேகருடைய பாட்டும் தான் என்கிட்ட வந்து ரொம்ப அவர்கிட்ட என்ன நெருக்கமாக்கிறதுக்கான காரணம். எங்கே வந்தாலும் எங்கே பார்த்தாலும் அவர் பேசிட்டு போனார்னா அவர்கிட்ட நான் ரொம்ப பரிச்சயமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ குடும்ப விஷயம்லாம் இவ்வளோ எனக்கு தெரியுது அப்படின்னா அவர்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் பேசுறது பிடிக்கும், பாடுறது பிடிக்கும். நான்லாம் பாட சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு தைரியமாக சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வந்து தைரியமாக சொல்லலாம். பாட்டெலாம் பாடினாருன்னா நான் ஒரு சின்ன சீட்டில் எழுதி கொடுப்பேன், சேகர் அப்படின்னு கண்ணை காட்டுவேன். ஒரு அம்மன் பாட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அது மாதிரி அவருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவாப்புல கார்த்தி. ஒரு மைக்கை பிடிச்சின்னு அந்த வண்டியில் மேலே ஏறி நின்ட்டா பாடினே இருப்பார். அப்படியே பேச்சு வரும், பேச்சு சும்மா தூள் கலப்போம். அரசியல் பிரச்சாரம், அப்படியே நடுவில் ஒரு பாட்டு, அப்படியே அம்மா பற்றி பாட்டு, எம்ஜிஆரை பற்றி பாட்டு, மறுபடியும் ஸ்பீச்சு. அது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நமக்கு நெருக்கம் ஏற்பட்டதுக்கான காரணம் இதுதான். நான் ரொம்ப அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், நிறைய பழகியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அப்படியே காலங்கள் போக்கில் அப்படியே நம்ம விலகி வந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்து பேசும்போது அப்போல்லாம் கூட நம்ம பார்த்து பேசிட்டு கூட நல்ல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்போது அவங்க மதர்லாம் வந்து நல்ல பக்காவாக தான் சொன்னாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, எந்த ஒரு தாயுமே வந்து அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு லாஜிக்கே இருக்காது. அம்மா அப்படின்னா இப்போ வந்து நான் பிறக்கும்போதே நம்ம பிள்ளை ரவுடியாக பிறக்கணும் அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி எந்த குழந்தையும் பிறக்கும்போதே வந்து புஸ்தகத்தோடையோ ஸ்டெதஸ்கோப்போடையோ கத்தியோடையோ பிறகுது அப்படிலாங்கல்ல, சாதாரணமாக பிறகுது. அதுக்கப்புறம் அவங்க தலையெழுத்து, வாழற விதம், கூடுவார் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நிர்மாணிக்குது. அதனால் அந்த ஒரு தவறான கான்செப்ட், அந்த குடும்பத்து மேலே அந்த அம்மா மேலே பழி சொல்கிறதுன்றது, அந்த அம்மா இன்றைக்கி கண்கலங்க சொல்கிறாங்க. நான் கூட அந்த பேட்டியில் பார்த்தேன். அது மாதிரி வந்து இப்போ கூட பாருங்கள், நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ அழகுராஜாவை வந்து போலீஸ் தேடுது. ஏன்னா அவர் வந்து ஒரு 2-3 வாரண்ட் இருக்குது அவர் மேலே. ஸோ அந்த வாரண்ட்டுனா போல கோர்ட்டு கேஸுக்கு போகாதனால வாரண்ட் இருக்குது. அது அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து நிறைய பொய் கேஸ் போட்டாங்க, எங்கள் மேலே கெஞ்சா கேஸ் போட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, நடைமுறைகள் அது நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி ஒன்றா இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் காப்பாற்றுறதுக்காக கூட போலீஸ் உள்ள வைப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து சுமன் ஒரு ஆக்டர் இருந்தார். உடையாருடைய விஷயத்தில் ஒரு 3-4 பேர் அக்யூஸ்டு, 2 கொலையில். MK பாலன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதெல்லாம் பண்ணார் வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் ஒரு 3-4 பேர் அந்த மர்டர் கேஸில் ஒரு 3-4 பேர் இன்வால்வ்ன்ற மாதிரி ஆச்சு. அதை மர்டர் கேஸில் இல்லை, இவங்க பண்ண ஒரு தப்பை வந்து அவங்க ஒரு ஆளை வச்சு மர்டர் பண்ணாங்க. மர்டர் பண்ணும்போது 2 பேரும் மர்டர் பண்ணுறாங்க. அது கேஸ் ஆகிடுச்சு, உள்ளே போயிட்டாங்க. அதில் 3ஆவதாக நிற்கிறவர் இவர் தான். சுமன் மேலேயும் அந்த இது இருக்குது, அந்த தாக்கம் இருக்குது, அவரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தது. அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்மாக இருக்காங்க. எம்ஜிஆர்கிட்ட அவங்க அம்மா, சுமனோட அம்மா வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து என் பிள்ளைக்கு இது மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னும் பொழுது
சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாலும் நான் சரி பார்த்துக்கலான்னு சொல்லலாம். ஆனால் நான் கூடவே இருந்தெல்லாம் பார்க்க முடியாது, எதிரிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. உன் பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி ஜெயில் உள்ள இருந்தால் தான் முடியும்னு சொல்லி 1 வருஷம் சிம்மனை உள்ளே வச்சாங்க. ஒரு மிசான்னு ஒன்று போட்டு உள்ளார வச்சாங்க. மிசாலாம் சும்மா சாதாரண போடவே முடியாது, அவர் எதுவுமே இல்லாத ஒரு நடிகர். அவர் வந்து 1 வருஷம் உள்ளே வச்சு காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவங்க மேலே இருந்த கோபதாபம்லாம் தனிஞ்சு போச்சு, அவர் வெளியே வந்துட்டார்னு வச்சுங்களேன். சில நேரங்கள் இது மாதிரி வழக்கு போடுறதும் அவங்க எதிரிக்கிட்டேருந்து இவனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து போலீஸ் எப்படி ஒன்றா நடந்துவாங்க, நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது, ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அதை பற்றி பேச முடியும். புரியுது இல்லையா? ஸோ அது மாதிரி எந்த ஒரு தாயுமே அப்படி பண்ண போகிறதில்ல. அதுக்காக இதை நான் சொல்ல வரேன். யாருமே அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ அழகுராஜாவை வந்து 2-3 வாரண்டில் தேடினாங்க போலீஸு. தேடும்போது வந்து என்னாச்சு, நீங்கள் பேப்பர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்ஐ பிடிக்க போனார், இவர் பயத்தில் வண்டியில் தள்ளி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் கூட வந்தது. அப்போது அந்த அளவுக்கு போலீஸ் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க, இவர் மேலே ஒரு கோபம் அதிகமாகிடுச்சு. அப்போது ஒரு என்கவுண்டரே பண்ணணுன்ற சூழ்நிலையும் வந்துடுச்சு. அப்போ கூட அந்த தாய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவனை வந்து சேவ் பண்ணணும், பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சரண்டரே பண்ணாங்க. போலீஸ்க்கு நீ வந்து சரண்டர் ஆகிடு, இருக்கிற கேஸெல்லாம் நீ முடிக்கணும், உள்ளே போன்னு சொன்னாங்களே ஒழிய நீ வந்து விடாத, குத்து வெட்டு போ வா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு அவங்க சொல்லலை. இல்லையா? அதுவே ஒரு உதாரணம் தான், அதுக்கு சொல்ல வரேன். அந்த அம்மா வந்து திரும்பவும் போய் சரண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து நல்லபடியாக இருக்கணும், நடந்து போச்சு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். தோட்டசேகருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அவருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் மிகப்பெரிய ஒரு ரவுடின்னு பேர் தான் அந்த வழிய, அவர் ஒன்றும் அந்த ரவுடிசத்துக்கு உண்டான அத்தனை இதையும் அவர் இது பண்ணிக்கல. அவர் வந்து அதையும் மீறி அரசியலில் ரொம்ப பிரபலமாக ஆனார். அதுவே அவருடைய மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. ஓகே சார், தோட்டம் சேகர் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தொகுத்து சொல்லணும் அப்படின்னா அது பல ஆண்டு கதை. உங்களுடைய ப்ரொஃபஷன் அதுக்கு நம்ம அது ஒரு ஷார்ட்டாக சுருக்கமாக, அதுவும் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நம்மளால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடிஞ்சது. ஆனால் இது வந்து 100% ட்ரூவான விஷயம். இதில் வந்து எதுவுமே இட்டுக்கட்டியோ இல்லை மாற்றியோ இல்லை அவர் பெருசாக புகழ்ந்தோலாம் கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த தோட்டத்தில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து அவருக்காக சில ரசிகர் கூட்டம் அங்கே இருக்குது. இவ்வளோ காலம் ஆயும் அவர்கிட்டேருந்து பயனடைஞ்சவங்க நன்றி மறக்காமல் இருக்காங்க. அதான் ஒரு நல்ல மனிதருடைய இதுதான் அது. ஓகே சார், முடிவுலையும் சொல்கிறது அதுதான். இந்த பதிவு வந்து வன்முறையை வளர்க்குறதுக்கோ இல்லை அதை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை இன்வால்வ் ஆனவங்களை வந்து ஒரு வகையில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ கிடையாது, மாறாக பதிவு பண்ணும் நோக்கம் தான். கரெக்டாக சார்? உண்மையான விஷயம். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம யாரும் எந்த தூண்டுதலுக்காகவும் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. வந்து ஒரு விழிப்புணர்வு, ரெண்டாவது வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதை வழியும் தாண்டி எதுக்கு வன்முறைன்றது என்னத்துக்கு? அதாவது நடந்துருச்சு, சரி ஓகே, நடக்கக்கூடாது சம்பவம் தான், எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, இனிமே நடக்க போகிறதாவது நல்லதாக இருக்கட்டுமே. எந்த ஒரு பாவத்துக்குமே எந்த ஒரு அதர்ம செயலுக்குமே வந்து இறைவனுடைய தண்டனை நிச்சயமாக இருக்கும், அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவங்க எல்லாருமே சுமூகமான முறையில் நல்லபடி வாழணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோளும். நன்றி கார்த்தி. நன்றி சார். அகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.